நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுபவர்களை ஆரவாரமாக காக்கும் இந்த ஊடகங்கள் இதுபோன்று ஒருங்கிணைந்து நிற்கும் பொழுது இதை காக்க மறுப்பது. தமிழ்நாட்டுல வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. என்னன்னா நாம் தமிழர் கட்சி கூட காலியாகுதுங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுக்காக அதை மட்டுமே தான் காமிப்பாங்க. ஒண்ணு இல்ல, நேற்று பாத்தீங்கன்னா விலகடாங்கன்னு சொன்னதுக்காக 40 ஊடகங்கள் வந்து எடுத்தாங்க. அதுவும் வந்து அந்த ஊடகத்துக்கு ஃபர்ஸ்ட் அறிவிச்சது என்னன்னா ராஜீவ்காந்தி தலைமையிலான ஒரு பிரஸ் மீட் தான் நடக்கிறதா இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ராஜீவ்காந்தி அப்படிங்கிறதுனால நிறைய பிரஸ்காரங்க வந்துட்டாங்க. அப்புறம் தான் தெரியும் ராஜீவ்காந்தி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியினராகி ஒரு 4 பேரு. அந்த 4 பேரும் உண்மையா போகிறது. உங்களுக்கு இங்க வேலை இல்லை, அங்க வந்து புதிய கட்டமைப்பு ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு, பதவி பறி போகுதுன்னு ஒரு காரணமா இருக்கலாங்கிறது. இதை வந்து அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க, நம்ம தான் வெளிப்படுத்தி ஆகும். நாம் தமிழர் கட்சி அப்படியே தான் இருக்கு, வளர்ச்சி நம்ம நாம் தமிழர் கட்சியில் இணைபவர்கள் அதிகமா விலகுபவர்கள் அதிகமா? கிராஜுவலா, அதாவது ஒரு சராசரியா இணைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை உறுப்பினர்கள் கம்மியா இருந்தாலும் இணையவங்க கம்மியா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தர போறாங்க. அவன் வந்து 10 ஓட்டை வாங்கி கொடுக்குறாரு. இங்க உறுப்பினர் எண்ணிக்கை வந்து முடிவு பண்றது. அவர் பார்த்தா ஒரு 9-10 லட்சம் உறுப்பினர்கள் தான் இருக்கும். ஆனாலும் 36 லட்சம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் 4 பேருக்கு சமம். அதே அந்த இதை வந்து மறுபடியும் நம்ம அடுத்த டார்கெட் 2026க்கு அதே ஒருத்தர் 4 பேர் ஓட்டு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா 8%ங்கிறப்ப 32% வந்து அதுக்குரிய வேலையை நாம் தமிழர் கட்சி செய்யும். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து ஒளிபரப்புவதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை மக்கள் மத்தியில இருந்து அந்நியப்படுத்தலாம் அப்படின்னு அது வந்து திட்டமிட்ட சரி. அது மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊடகங்கள் வந்து முன்னுக்கு பின்புறம்னா நிறைய விடயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா எது சரி எது தவறுங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. இன்னைக்கு ஏகப்பட்ட விழிப்புணர்வு இருக்கு. அந்த விழிப்புணர்வு வெளிப்பாடுதான் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி. நாம் தமிழர் கட்சியிலிருந்து கூண்டோடு வெளியேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா கோவை மாவட்டத்துல கூண்டோடு வெளியேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மீடியாக்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இது முற்றிலும் பொய்யான தகவல். இது ஒரு பெரும் நகைச்சுவையாவே நம்ம எடுத்துக்கலாம். அரசியல் களத்தை பொறுத்தளவு பல்வேறு கட்சிகள்ல இருந்து பிற கட்சிகள்ல வர்றதும் தாவறதும் சகஜம் இல்லை. இது வாழையடி வாழையா இருக்கிற ஒரு நிலைதான். கட்சி எந்த கட்சியுமே நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு இந்த சுயநல லாபம், வியாபாரம், அவங்களுடைய கட்ட பஞ்சாயத்து, அவங்களோட வியாபார போக்குவரத்துக்கெல்லாம் வந்து கட்சி என்னைக்குமே துணை வராது. அவங்க ஏதோ ஒரு தவறை செஞ்சிருவாங்க ஒரு வியாபார நோக்கத்துல. அந்த தவறை சரி செய்யறதுக்காக கட்சி உறவுகள் 10 பேர் வாங்க 20 பேர் வாங்கன்னு கூப்பிடும் பொழுது அது கட்சி வந்து இதுக்கு பயன்படாது அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்தை முன்வைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கோபங்கள் ஏற்படுது. இது இயல்பாவே எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. அது அவங்களுடைய சுயநல லாபத்துக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கட்சியை பயன்படுத்துறது தவறு. அப்படி கட்சியை பயன்படுத்தும் பட்சத்துல தலைமையில இருந்து அறிவுறுத்தலும்படி அதை எச்சரிச்சு நம்ம வந்து அதை கண்டிஷன் பண்றோம். அந்த கோபத்துல வந்து சில பேர் வெளியேறிடுறாங்க. ஒரு 4 பேர் கட்சியை விட்டு வெளியேறினாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த கூண்டோடு நாங்க வெளியேறிட்டோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான பரப்புகள் வந்து அது முற்றிலும் தவறான விஷயம். நாம் தமிழர் கட்சி அதுவும் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு மிக ஆரோக்கியத்தோட நல்ல வீரியத்தோட இல்ல ஒரு தாய் பிள்ளைகளா சாதிய துவேஷம் மத துவேஷம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இல்ல ஒரு தாய் பிள்ளைய வந்து ஒன்றிணைச்சு பயணிச்சுட்டு இருக்கிற இந்த வேலையில சில சுயநல லாபத்துக்காக கட்சி விட்டு 4 பேர் போனதுக்காக ஒட்டுமொத்தம் கூண்டோடு வெளியேறோம் அப்படின்னு சொன்னது வந்து அது எங்களுக்கு பெரிய வருத்தம்லாம் இல்லை. அது ஒரு பெரிய நகைச்சுவையா தான் நாங்க எடுத்துக்கிறோம். கூண்டோடு வெளியேற்றம் அப்படின்னு போட்டதே 4 பேரை வச்சுக்கிட்டு ஊடக தர்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஊடகத்தினர் வந்து அவங்களை குறை சொல்ல முடியாது. ஒரு 4 பேர் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லும் பொழுது ஊடகம் அதை வெளிப்படுத்தானே செய்வாங்க. மீடியா பத்தி உங்களுக்கு தெரியுங்க, எல்லா இடங்களையுமே வந்து கசப்பும் இருக்கும் இனிப்பும் இருக்கும். எந்த இடமே முழுமையா இனிப்பு மட்டுமே தராது, கசப்பு மட்டுமே தராது. எல்லா இடத்துலயும் நல்லவங்க கெட்டவங்க சுயநலக்காரர்கள் பொதுநலக்காரர்கள் எல்லாருமே கலந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல மீடியா செயல்பட்டு இருந்தாலும் அது வருந்தக்கூடியது. மீடியா அப்படி வந்து தலைமை அணுகி இருக்கு. தலைமை அணுகி இந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்திருக்கிறாங்க, 4 பேர் வந்து ஒட்டுமொத்த கூண்டோட போயிட்டுன்னு தகவல் கொடுக்குறாங்க. இது உண்மையா பொய்யான்னு தலைமை அவங்க கேட்டிருக்கோம். இல்ல, அவர் ஏற்கனவே வந்து அண்ணா வந்து விலகுபவர்களிலேயே ஒரு சில பேர் மறுபடியும் கட்சியில் இணைக்கிறாங்க. விலக்கப்பட்டவர்களையே வந்து அண்ணன் மறுபடியும் கட்சியில் இணைக்கிறாங்க. ஒரு தாய் தன்னுடைய மடியில குழந்தைய வச்சிருக்கு, அந்த குழந்தை ஆகி போயிடுச்சு, அசிங்கம் பண்ணிருச்சுன்னா அதை கழுவி விடுவாங்க, இல்ல துணிகளை உடைகளை மாத்திடுவாங்க, கத்தி எடுத்து தொடைய அறுத்து போடுற மாட்டாங்க.
அது மாதிரி அண்ணன் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். ஒரு தப்பு செஞ்சா அண்ணன் உரிமையோட சத்தம் போட்டு போகும்போது ஒரு 10 நாள் கோபமா இருப்பான், மீண்டும் அணைச்சுக்குவாரு. அதுதான் சீமான். என்னுடைய செந்தமன் சீமானுடைய எண்ணமும் கொள்கையும் தான். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். அவர் கோபக்காரர் தான், ஆனா குணமானவர். 4 நாள் கோவப்பட்டுட்டு உள்ள வர வேண்டியதுதான். இதுல என்ன இருக்கு? போய் 4 பேர் போனதுக்காக ஒட்டுமொத்த பூண்டோட போனங்கிறது ஒரு விசத்தனமான பரப்புதல். அதை நாங்க பெரும் நகைச்சுவையாகவே எடுத்துக்கோம். அது பெரிய சீரியஸாவே நீங்க கொண்டு போக வேண்டாம். நாம் தமிழர் கட்சியில் பூண்டோடு வெளியேற்றம் மூல வளர்ச்சியில் என்ன சொல்லணும்? பூண்டோடு வெளியேறன்னு சொல்றது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் 1000 பேரை போட்டு வெளியேறணும். 3 பேர் 4 பேர் கூண்டு கிடையாது. அது ஒரு குழு. கட்சிக்கு எதிராக ஒரு குழுவா நீங்க வேலை செய்றீங்க. கட்சிக்கு எதிராக ஒரு குழுவா நீங்க வேலை செய்த குழுவா தான் இருக்கும். கூண்டோட வெளியேறது இதுதான் கூண்டு. இந்த கூண்டு பாருங்க, இதுதான் தேன் கூடு. தேன் கூண்டு பாத்துருக்கீங்களா? கூட்டமா இருக்கும். 4 3 தனியா தெரியாது. இதுதான் கூண்டு. இந்த கூண்டு அப்படியே தான் இருக்கு. வெளியே போக வெளியே போயிட்டாங்க, அவ்வளவுதான். அது கூண்டு கிடையாது. அது ஒரு குழு. தனியா இயங்கக்கூடிய ஒரு 4 குழு வெளியே இருக்கு. சீமானைய வீழ்த்தலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. சீமான் வீழ்த்திற்கு ஒரு சின்ன புடி இல்ல, அது ஒரு பெரிய ஆலமரம். எவ்வளவு விழுகிறதும் கீழே விழலாம். மரம் சாயாது இல்ல. ஒரு இலை உதறனால அந்த மரம் கீழே விழுந்துடும். நீங்க எதை சொல்ல வரீங்க? ஒரு மரத்தை அறுத்தாலும் கூட மீண்டும் வீழ்த்தல் வரும். சீமானுங்கிற ஒரு பெரிய ஆலமரத்தை இலைகளை உதறலாம், அது மீண்டும் பருவமழை பெய்யும்போது வளர்ந்து வந்துடும். அப்படிதான் இது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, இப்ப யாராவது வெளியே போனா சொல்லி பதிவு போட்டாங்களோ, வரக்கூடிய இந்த 26ஆவது தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு எல்லா கிளைகள் தோறும் எல்லா மாவட்டங்களையுமே அதை பொறுத்து நீங்க பாக்கலாம். ரத்த முகாம் ஆகட்டும், புதுமை சிகை ஆகட்டும், கட்சியில யாராவது வெளியே போனா சொல்லி எண்ணிக்கையை படி பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் வெளியே போனா வச்சுக்கலேன், வழக்கப்படி 10,000 பேர் சேருவான். சீமானுங்கிற இந்த பெரிய மரத்துக்கு கீழே பல கோடி பேர் இருக்கான். அண்ணன் சொல்ற மாதிரி ஸ்லீப்பர் நிறைய பேர் நாங்க வச்சிருக்கோம், அது தெரியறது இல்ல. 10,000 பேர் இருக்கான். நீங்க கண்ணுக்கு தெரியறது 5 பேர் தான். 5 கோடி பேர் கூட இருப்பான். புரியுதுங்களா? உங்க கண்ணுக்கு தெரியறது இல்ல. வெளியே போற 4 பேரை விசாரிக்கிறீங்க, உள்ளுக்குள்ள 10,00,000 பேர் இருக்கான். கட்சிக்காகவே தன் உயிர் கொடுத்து வேலை செய்யற 10,000 பேர் 10,00,000 பேர் இருக்கான். அவள் எப்படி அடையாளப்படுத்துவீங்க? 4 பெருசா பாக்காதீங்க, 40,000 பேர் இருக்கான். இந்த கொங்கு பேட்டை பொறுத்த அளவுக்கு பதிவு போட்டிருந்தாங்க, எல்லாம் வெளியே போயிட்டாங்க, கட்சி ரீதியா சில சங்கடங்கள் ஒண்ணு இல்ல. 4 பேர் மனசு தெரியல, வெளியேறிட்டாங்க. இங்க பலமா இருக்கு, கட்டமைப்பு வலுவாக்கா இருக்கு, எந்த சூரும் இங்க இல்ல, பலமா போயிட்டு இருக்கோம். 4 பேர் வெளியே போனதுக்கு 40 மைக் வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. இத்தனை பேர் நாங்க என்னைக்குமே சீமான் பத்தி குறை சொல்லும் போது பெரும் கூட்டம் வரும். பெருமையை பேசும்போது யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா உண்மையை உறக்க சொல்றது யார் சொல்லுவா? நாங்க சொல்லுவோம். தம்பிகள் நாங்க சொல்லுவோம், தங்கச்சிமா நாங்க சொல்லுவோம். 4 பேர் வரும்போது 40 மீடியாக்கள் வரும். 4000 பேர் வரும்போது 4 பேர் தான் வருவாங்க. ஒரு மீடியா போதும் உங்களுக்கு, ஒரு மீடியா போதும். ஒரே உண்மையை ஊடக மக்களுக்கு சேர்த்தா போதும். இதுதான் இன்னைக்கு நிலவரம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று வந்த கூட்டத்துக்கும் இன்னைக்கு இருக்க கூட்டத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுக்கலாம். நேற்று ஒரு நெறியாளர் கேட்கும் போது நீங்க 4 பேரு மத்தவங்க எங்க வெளியே இருக்காங்க, போன்ல பேசிட்டு இருக்கோம். நீங்க வெளியே பேச வேண்டியலாம், எங்க போன காட்டினா போதும், எல்லாம் முகம் தெரியும். இந்த முகங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் காட்ட யார் இருக்காங்க யார் இல்லைன்ட்டு. ஏதோ ஒரு மகளிர் ஒரு அக்கா மட்டும் வந்துட்டு போயிருந்தாங்க. இன்னும் இங்க கீழே இடம் இல்ல, மேல இடம் இல்ல, கீழே 100 பேர் இருக்காங்க. மேற்கு மாவட்ட மகளிர் பாசறை துணை செயலாளர் ரெஜினா. நாம் தமிழர் கட்சியில இருந்து நேற்று கோவை வடக்கு மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன்கிற அண்ணாவும் அபிராமின்னு ஒரு அம்மாவும் வெளியே போயிருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. அந்த தகவல் வந்து முற்றிலுமே தவறானது. அபிராமிங்கிறவங்க வந்து அடிப்படை உறுப்பினர் தான், அவங்க எதுலயுமே களத்துக்கு வந்தது கிடையாது. இத்தனை நாள் ஆச்சு, நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, ஏதாவது ஒரு இதுல வந்து களமாடி இருக்கிறாங்களா? இப்ப வந்துட்டு நான் வந்து பொறுப்பாளரா இருந்தேன், மாவட்ட அளவுல இருந்தேன், எனக்கு அண்ணன் வந்துட்டு தமிழ் தேசியன்னு சொல்லிட்டு நான் வந்து மேற்கு மாவட்ட மகளிர் பாசறை துணை செயலாளரா இருக்கிறாங்க. அக்கா வந்து மேற்கு மாவட்ட மகளிர் பாசறை செயலாளரா இருக்கிறாங்க. அபிராமி அக்கா ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினராக இருந்துட்டு கட்சிக்குள்ள தவறான பரப்புகள் பரப்புறாங்க. அபிராமி அக்கா வந்து ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினர் தான். எத்தனையோ நிகழ்வு நாங்க அழைச்சிருக்கிறோம், வந்ததே கிடையாது. எங்கேயாவது களமாடி இருக்காங்களா? இதே என்னை ஆகட்டும், எங்க அக்காவும் ஆகட்டும், நாங்க எல்லாருமே எல்லா களத்திலுமே இருந்து களமாடுறவங்க தான். அதனால அதை வந்து கூட்டத்தை வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. எப்ப இருந்தாலும் நாங்க அண்ணனோட கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறதுனால அண்ணனோட தமிழ் தேசிய கொள்கை புடிச்சுட்டு நாங்க இருக்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி அருந்ததியரை பத்தி இழிவா பேசிட்டாரு, ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதியை பத்தி பேசுறாரு, அதனால வெளியே போறேன்னு தவறான கருத்துக்கள் பரப்புறாங்க. அது எதுவுமே முற்றிலுமா போய் எதுவுமே உண்மை இல்ல. மக்களை பத்தி அண்ணன் பேசிட்டாங்கன்னு சொன்னதுனால உங்களுக்கு
நீங்க பொறுப்பாளரா இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு யாராச்சும் தெரிவிச்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. கிடையாது. அது தொடர்பா வந்து அண்ணன் மேல வழக்கு போட்டாங்க. அண்ணன் அதுக்கான பதிலும் கொடுத்துட்டாரு. அருந்ததியருக்கான விழுக்காடு அண்ணன் அதிகரிக்க சொன்னாரு. அந்த சமூகத்தினரை பத்தி இழிவா பேசவே கிடையாது. தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல வந்துட்டு அண்ணன் பேசினார்னா அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு இன்னும் அதிகப்படுத்துங்க, தனிப்படையா கொடுங்கன்னு தான் சொன்னாரே ஒழிய தவறா சொல்லல. இது வந்து அவங்க சித்தரிச்சு பண்ணி இருக்கிறாங்க. அத அவங்க விலகி இருக்கிறாங்க. அவங்க தப்ப உணர்ந்து வந்தா ஏத்துக்குவாங்க அண்ணன். என்ன சிக்கல்னா பாரம்பரியமா வந்தோம், திராவிடர்களோட வந்தோம், திமுக இருந்து எங்க முன்னோர்கள் இருந்தாங்க, அதுல விலகி வந்தோம்னாக்க அந்த ரத்தம் ஓடும்ல உடம்புல. உடைய தமிழர் தேசம்னா நீ வெளியே வந்துடணும் இல்லையா? எங்க அண்ணன் செந்தமன் சீமானே கலைஞனுடைய வளர்ப்பு மகனாத்தான் பின்னாடி அவரே சொல்றாரு, போன பாத சரியில்லைன்னு சொல்லி விலகி நிக்கிறாரு இல்லையா? இப்போவே தனிச்சே நிக்கிறாரு. இவ்வளவு ஆண்டுகள் ஆட்சி தனிச்சே போட்டிடுறாரு. நீங்க ஏன் போகணுங்கிறீங்க? இப்போ முதல்ல கேள்வி கேட்டீங்க, அருமை பேர் தப்பா பேசிட்டாங்க, உள்கட்டமைப்பு உடையுது, கொங்கு மல்லு பெற்று உடையுது. சத்தியமா இல்ல. என்னுடைய தொகுதி தொண்டாம் சட்டமன்ற தொகுதி, தொண்டாமுத்து சட்டமன்ற தொகுதியில தொண்டாமுத்து ஏரியால வரக்கூடிய நவம்பர் 26 தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு நூற்றுக்கணக்கானவர் வந்து நாம் தமிழ் கட்சி இணைய போறாங்க. இதே அடுத்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வகாப்பணம் தலைமையிலையும் மருத்துவர் சுரேசன் தலைமையிலையும் நான் வந்து மேற்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் என்னோட தலைமையையும் நூற்றுக்கணக்கானவர் வந்து இணைய போறாங்க. அது உங்க இளைஞர் வாயிலாக வரப்போகுது. நீங்க அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். கட்சி வளருது. சாதி பிளவுகள் நமக்கு இல்லவே இல்லை. அண்ணன் சொன்ன பின்னாடி இன்னும் வீரியமா தான் வெளியே வராங்க. இந்த செய்தி கேட்ட பின்னாடி எனக்கு அழைச்சி தனியா பேசுறாங்க. அண்ணனுக்கு வந்து எதிராக வேலை செய்யறாங்க, அண்ணனோட சேர்ந்து நாங்க வேலை செய்யறோம், அண்ணனுக்காக நாங்க வேலை செய்யறோம், அண்ணன் வெட்டி நாங்க பாடுபடுறோம்னு சொல்லி அதே அறிஞர் மக்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி மச்சான் வர்றான், உறுதியா வரான். 26ஆம் தேதி உறுதியா பசங்க இணையறாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு 2 பேர் வெளியே போயிட்டாங்கிற செய்தியை வந்து ஊடகவியலர் வந்து அப்படியே பத்திரிகை சங்கமே வந்து கூண்டாடு போயிட்டாங்கிறாங்க. 100 பேத்துக்கு மேல இணைஞ்சிருக்காங்க. ஏன் அந்த செய்தியை பரப்ப மாட்டேங்கிறாங்க? ஒரு தொகுதியை எடுத்துட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதி. செயலாளர் வசந்தி ராஜாவும் துணை செயலாளர் நாங்க 2 பேர் இணைஞ்சு 100 உறுப்பினர் சேர்த்திருக்கிறோம். அப்ப அந்த 100 பேர் சேர்றதையே போட மாட்டேங்கிறாங்க. வெளியே போறாங்கிறத மட்டும் காட்டுற திமுக அரசுக்கு தூண்டுதல் கொடுக்குது. நாம் தமிழர் கட்சி வந்து உடஞ்சிருச்சு, கூண்டோட போயிட்டாங்கன்னு. அவங்க என்ன போட்டாலும் அந்த கூண்டுல வந்து நாங்க விழமாட்டோம். நாம் தமிழர் கட்சி 2026ல அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் முதல்வர் ஆவாரு. தனித்து போட்டியிடுவோம். அந்த திராணி இருந்தா வந்து எங்க கிட்ட பேச சொல்லுங்க. சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிறவங்க எல்லாரும் மாவட்ட செயலாளர் இருக்கேன், அந்த பொறுப்பு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பான விலகுறாங்க. அந்த பொறுப்புல அவர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து வசந்தி, மேற்கு மாவட்ட செயலாளர். இப்போ வந்து நேற்று முன்னாள் பொறுப்பாளர்கள் தான் அவங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ யாருக்குமே பொறுப்புகள் இல்லை, மறுகட்டமைப்பு தான் போயிட்டு இருக்குது. போன ஜூலை மாசமே எல்லாருக்கும் பொறுப்பு இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா களத்துக்கெல்லாம் அவங்க வர்றதே கிடையாது. களத்துக்கு வராதவங்க நாங்க வந்து எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நாங்க களத்துல தொடர்ச்சி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து பொய் தான். ஏன்னா களத்தில் நிற்கிறவங்க அப்படின்னா வந்து இன உணர்வோட மொழி உணர்வோட வர்றவங்க தான் களத்தில் நிற்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து குடிக்கல மனஸ்தாபம் ஏதோ ஒண்ணு அப்படின்னாலும் கூட தனிப்பட்ட முறையில தான் பேசுவாங்களே தவிர பிரஸ்ல வந்து கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்ப பிரஸ் மீட்டுக்கு வர்றாங்க, பிரஸ் மெனக்கட்டு பிரஸ் கூட்டிட்டு வந்து உட்காந்து பேசுறாங்க அப்படிங்கும் போதே அவங்க வன்மத்துலதான் ஏதோ ஒண்ணு பண்றாங்க, யாரோ அவங்க பின்புலத்துல இருந்து அவங்கள புஷ் பண்றாங்க அப்படிங்கறதுதான் வெளிப்படுது. அப்படி இருக்கிறவங்கள நாம வந்து எதை ஒண்ணு சொல்லிட்டு போகணும்னு முடிவு பண்றவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்து பொய்யான குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்க 100கணக்கான பேர் நாங்க போறோம் அப்படின்னு சொன்னது வந்து முற்றிலும் வந்து தவறான செய்தி. அது வந்து பொய் செய்தியை பரப்புறாங்க, அவதூறு பரப்புதான் இது. 100கணக்கான பேர் இங்க யார் இருக்காங்க? அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க வரல, அவங்க எல்லாம் யார், எங்க இருக்காங்க? அது வந்து பொய்யான செய்தி. அது வந்து தவிர்க்கணும். கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற பதில் வந்து எங்களை வந்து மரியாதையா தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படி இல்ல. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா அவங்க வந்து 10 வருஷமா களத்துல இருந்தேன்னு சொல்றாங்க. அப்ப அவரோட பேச்ச கேட்டுதான் இங்க வந்திருக்காங்க. அவர் எப்பவுமே ஒரே மாதிரிதான் பேசுறாரு. அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு மாத்தி பேசுறேன். ஃபர்ஸ்ட் நாள் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி இப்பவும் பேசிட்டு இருக்காரு. இருந்தா இரு, இல்லாட்டி போன்னு சொல்றது வந்து ஒரு உரிமையில கோவத்துலதான் அவர் சொல்வாரே தவிர, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கிற உரிமையில தான் அவர் சொல்றாரே தவிர
உண்மையிலே வந்து அந்த மாதிரி சொல்றவங்க கிடையாது. அப்படி அது வந்து உண்மையா எடுத்துக்கிற மாதிரி இருந்தா இத்தனை லட்சம் வாக்கு வராது. இத்தனை வந்து நூற்றுக்கணக்கான பேர் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த வந்து அவர் வந்து உரிமையா பேசுறதும் அவர் அன்பு பாசத்தை வெளிப்படுத்துறதுமே இவங்களுக்கு உணர முடியல அப்படின்னா இவங்க வந்து எப்படி எல்லாரையும் அரவணைச்சு பொறுப்பாளர்கள் இருக்க தகுதி இருக்கும். அதனால இவங்களுக்கு புரிதல் குறைவா இருக்கிறதுனாலே வேற ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுட்டு இந்த வன்மத்தை வந்து கொட்டணும் அப்படின்னு நினைச்சு பாசமா நடக்கிற ஒரு தலைமையை விட்டுட்டு அவங்க வெளியேறாங்க அப்படின்னா திருவிழா ஒரு நிலையான தலைமை கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அந்த பிரஸ் மீட்ல அவங்களே சொல்லியிருப்பாங்க இதை விட வந்து பெரிய தலைமைன்னு ஒண்ணு இல்ல, அதனால நாங்க எங்க போறதுன்னே தெரியல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, அவங்க மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்ல, என்ன மனஸ்தாபம் என்னன்னு தெரியல. மறுபடியும் வந்தாங்க அப்படின்னா நாங்க நிச்சயமா அவங்க கூட நாங்க களமாடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை.